டூடு டிவி. ஏறத்தாழ 2000 பேர் இருக்கிற லால்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒரு அடர்ந்த காட்டுக்கு மத்தியில இருந்தது. லால்கஞ்சில் இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. இன்னைக்கு கண்டிப்பா புதுசா ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன? பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 8 வயசாகுது. நைட் எங்க 2 பேருக்கு மத்தியில தான் படுத்துட்டு இருந்தா. காலையில பார்த்தா காணோம். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், என்னோட பொண்ணை கொஞ்சம் தேடுங்க. ஒருவேளை அவ ஜங்கலுக்குள்ள போயிட்டா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுறோம். ஸ்மித் மற்றும் நந்தினியோட 8 வயசு பொண்ணு ஷானு காணாம போயிட்டாங்க. வீடு முழுவதும் தேடியும் கிடைக்கல. ஒரு 8 வயசு பொண்ணு நடு ராத்திரியில எழுந்து எங்க போக முடியும்? எல்லாரும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நந்தினியோட நிலைமை அழுதழுது ரொம்ப மோசமா இருந்தது. சுமித்தோட ஃப்ரெண்ட் சாந்தனும் அவங்க ஒய்ஃப் உஷா அவங்க 10 வயசு பொண்ணான ராஷியோட சேர்ந்து சுமித்தோட வீட்டுக்கு இந்த மோசமான சூழ்நிலையில அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்திருந்தாங்க. நந்தினி, கவலைப்படாதீங்க, ஷானு சீக்கிரம் கிடைச்சிருவா. அப்பா, ஷானு எங்க போயிட்டா? எங்கேயும் போகல மகளே, சாயந்தரத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாந்தனு. நீ பயப்படாத ஸ்மித், போலீஸ் அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுவாங்க. ராஷி 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 அவங்களுக்கான வழி அவங்களோடது. இந்த மனுஷங்க ரொம்ப மோசமான மிருகங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சுமித்தும் நந்தினியும் கஷ்டப்பட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு சாந்தனுவும் உஷாவும் அதே அளவு துக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ராஷிய அப்படி கூப்பிட்டது யாரு? அவ எங்க போனாம்? ஒருவேளை அவ எப்போ திரும்ப வரவே மாட்டாளா? இந்த விஷயம் எல்லாரும் நினைக்கிறத விட ரொம்ப மாறுபட்டு இருந்தது. இப்ப எனக்கு ராஷியோட ஒரு போட்டோ கொடுங்க, ஐடென்டிஃபிகேஷனுக்காக. என் பொண்ணு இல்லாத நான் எப்படி வாழ்றது? டென்ஷன் ஆகாத, நம்ம பொண்ணு நமக்கு கிடைச்சிருவா. முதல்ல ஷானு, அப்புறம் ராஷி. என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. 2 பசங்களும் ரகசியமாவே காணாம போயிட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குமா? இந்த லால்கஞ்ச்பூர்ல குழந்தைங்க காணாம போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டாங்க. போலீஸ்க்கு இதை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. போலீஸ் டீம் ராத்திரி பகலா முழு ஊர்லயும் காட்டுலயும் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா யார பத்தியும் எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. இந்த சிட்டில என்னதான் நடந்துட்டு இருக்கு? எந்த ஒரு தடையுமே இல்லாம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிறைய பசங்க காணாம போயிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அழுது அழுது உஷாவோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போலீஸால கூட எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸோட சேர்ந்து நாமளும் அவங்கள கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ஒருவேளை அவங்க இந்த காட்டுல போய் மாட்டிருந்தாங்கன்னா அங்கிருந்து வெளியே வரது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்மளே போய் காட்டுல தேடலாம். இல்லனா யோசிச்சு யோசிச்சு நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். போலாமே, நான் கூட வரேன். ஜங்கல் ரொம்ப பெருசு, நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணாதான் இது நடக்கும். 4 பேரும் டார்ச் எடுத்துக்கிட்டு அந்த இருட்டான காட்டுக்குள்ள போறாங்க. அதிகமான இடத்தை கவர் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்மித்தும் நந்தினியும் ஒரு பக்கமும் சாந்தனவும் உஷாவும் இன்னொரு பக்கம் போனாங்க. போலீஸோட சர்ச்சிங் டீமும் காட்டோட இன்னொரு பக்கம் காணாம போன குழந்தைகளை தேடிட்டு இருந்தாங்க. ஷானு, ஷானு பாப்பா, ராஷி பாப்பா, ராஷி. அந்த இருட்டான நைட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ரொம்ப அடர்ந்த ஒரு காடு,
அப்புறம் ரொம்ப அமைதியான ஒரு இடம். அப்பா அப்பா நந்தினி, அது உனக்கு கேட்டுச்சா? இது ஷானு வாய்ஸ் மாதிரி இருக்கு. அப்பா பாப்பா ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை கேட்டு தேட ஆரம்பிச்சாங்க. பாப்பா அந்த சத்தம் இன்னும் சத்தமா பாப்பா? கேட்க ஆரம்பிச்சது. பாப்பா அம்மா ஷானு யாரு? நானும் கேட்டேன். அந்த நீளமான பாட்டு. ராஷி பேட்டா, பாப்பா. ராஷி. அதுக்குள்ள ஸ்மித்தும் நந்தினியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அ, அ, என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் என்ன ஒரு பெரிய கை தொட்டுச்சு. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த கை காணாம போயிடுச்சு. எங்களுக்கும் விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. எங்களுக்கு சாணு கிடைச்சா, ஆனா திடீர்னு காணாம போயிட்டான். அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் தெரிஞ்சது. கை கூட நீளமா இருந்தது. ஆனா அதோட முகத்துல எதுவும் இல்ல. பார்க்கறதுக்கு வெள்ளையா இருந்தது. இந்த மாதிரி கதைங்க நான் படிச்சிருக்கேன். ஸ்ப்ளெண்டர் மேன்னு அவங்கள கூப்பிடுவாங்க. சின்ன பசங்களை அவன் கூட கூப்பிட்டுட்டு போய் அவங்களோட மனதை மாத்திடுவான். அந்த பசங்க எப்போதுமே நம்ம கிட்ட வர மாட்டாங்க. அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? நம்ம குழந்தைகளை காப்பாத்தியே ஆகணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவனை இங்க கூப்பிட்டு அவனுக்கு தேவையானது நம்ம கொடுத்துடணும். அப்பதான் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க. அவனை எப்படி கூப்பிடணும்? நம்ம பாடியில இருந்து ரத்தத்தை 3 டிராப்ஸ் கீழே சிந்தணும். கண்ணை மூடிட்டு அவனையே யோசிச்சுட்டு இருக்கணும். நம்ம வாய்ஸ் கேட்ட உடனே அது இங்க வந்துடும். ஆனா ஒரு விஷயம், யாருமே அது வாய்ஸ் கேட்கற வரைக்கும் கண்ணு திறந்து பார்க்காதீங்க. பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, இல்லனா அது நம்மளையும் சாகடிச்சிடும். என்கிட்ட கத்தி இருக்கு. நான் சேஃப்டிக்காக கத்தியும் லைட்டரையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதால நம்ம கையை வெட்டிக்கிட்டு அதுல இருந்து ரத்தம் எடுக்க முடியும். ஸ்லெண்டர் மேன். நான் தான் ஸ்லெண்டர் மேன். இவ்வளோ நீளமான உடம்பும், இவ்வளோ நீளமான கையும், இவ்வளோ நீளமான காலும், அப்புறம் ரொம்ப அலங்கோலமான ஒரு முகம், பயங்கரமான கொம்போட, பார்க்க ரொம்பவே ரகசியமா இருக்கும். இப்போ சுமித்தோட நிலைமை என்ன ஆகுமோ? அவன் பின்னாடி திரும்பி அதை பார்த்துட்டான். ஸ்ப்ளெண்டர் மேன், என் புருஷனை யார் சாகடிச்ச? என் குழந்தை எங்க வச்சிருக்க? என் குழந்தை எனக்கு கொடுத்துடு. உனக்கு என்ன வேணாலும் கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். இங்க இருந்து ஓடுங்க. அந்த சான்ஸை பயன்படுத்தி உஷா, நந்தினி, சாந்தனு 3 பேரும் ஓடி போயிட்டாங்க. அந்த அடர்த்தியான காட்டுல ஷானு அப்புறம் ராஷியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த ஸ்லெண்டர் மேனை நிறுத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. புல்லட் அந்த ஸ்லெண்டர் மேன் மேல பட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அப்போ அந்த ஸ்லெண்டர் மேன் அதோட கொம்பை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த போலீஸ்மேனோட வயிற்றிலே குத்திருது. அவர் அங்கேயே தரையில விழுந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கிற சாந்தனு, உஷா, நந்தினிக்கு ஒரு பழைய பங்களா தெரியுது. 3 பேரும் அது பக்கத்துல போறாங்க. அப்புறம் கதவு தானா திறக்குது. நீ நல்லா இருக்கல தங்கம்? ஆமா, ஆனா இங்க ரொம்ப பயமா இருக்கும். ஸ்ப்ளெண்டர் மேன் ரொம்ப டேஞ்சரஸ் அம்மா. எப்பவுமே அவங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சிரிச்சு எங்களை பயப்படுத்துவாரு. அந்த போட்டோல தான் அவருக்கு அவளோட பொண்ணு ஞாபகம் இருக்கு. கோவத்துல அவர் தான் பொண்ணை சாகடிச்சாரு. ஒருவேளை அந்த போட்டோவை நம்ம எரிச்சிட்டோம்னா அவரோட கர்ஸ் முடிஞ்சிடும். அப்போ அந்த போட்டோ எங்க இருக்கு?
கொன்னுட்ட. அப்போ உடனே அந்த சிலிண்டர் மேன் பின்னாடி திரும்பி அந்த போலீஸை பாக்குது. அப்ப நந்தினி ஓடி அந்த லைட்டர் எடுக்க போறாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், நான் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி லால்கஞ்சில் இருக்கிற எல்லாரும் அந்த கருப்பு நிழல்ல இருந்து நிரந்தரமா முக்தி அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை ஸ்மித் அப்புறம் அப்பாவி 3 போலீஸ்காரங்களோட உயிர் போயிடுச்சு. இந்த லால்கஞ்ச் அதை எப்பவும் மறக்காது. நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். சாவி எங்க இருக்கு? சாவியை எங்கிட்ட கொடு, நான் சீக்கிரம் வெளியில போகணும். இந்தாங்க வாங்கிக்கோங்க, கீ இங்க இருக்கு. அட எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்டுட்டே இருந்தா சொல்லாம போறீங்க? மயாங்க் கார் எடுத்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல, எந்த ஒரு குழுவும் சிக்கல. இந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். போலீஸ்காரங்க மயாங்கோட வீட்டுக்கு போய் மயாங்க் இறந்த விஷயத்த அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சு, வேகமா போனாரு. வந்த பிறகு எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. சரிங்க மேடம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சாஹபூர் என்கிற இந்த கிராமத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லனா கொலையா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா புருஷனை எழுந்த சோகத்துல இருந்தா. மயாங்கோட கதையில இருக்க மர்மம் என்ன? எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம் மட்டும்தான், இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஹலோ, யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. நான் தினமும் உன்னோட கனவுல வர பொண்ணு, உன் கனவை நினைவாக்க வந்திருக்கேன். நான் உன்னோட இதயத்துல இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் இரவுகளை ஒளிமயமாக்க வேண்டுமா? என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப சீக்கிரமா வா. நான் நேர்ல வரேன். வாவ், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமித் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தயா. போலீஸ்காரங்க அமித் இறந்து போனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு கால் வந்தது, அது கேட்ட உடனே அவரு வேகமா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரவுது. ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வந்த உடனே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது தெரிஞ்சதா? என்ன சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? முன்ன ஒருத்தருக்கு ஆச்சு இல்ல, அவருக்கு கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம். வா, நம்ம போலாம். இந்த கேஸை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மறுநாள் பிரேம்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின உடனே வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவனுக்கு ஊர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இல்ல, நான் போக போறதில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே ஃபோன் பேசிட்டு தான் போயிருக்காங்க. நான் போக மாட்டேன். என்னங்க, யார் கால் பண்ணாங்க? பிரீத்தி, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஹரித்வார் பக்கத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அப்புறம் அவர் சீரியஸா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். இல்ல, இது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் சொல்லியிருக்கேன்ல, இது உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போக போறதில்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்.
அவன் ஃபோன் பண்ணி கேட்டதில் தெரியுது அங்க எதுவுமே நடக்கல, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? ஃபோன் பண்ணி விசாரிக்காம போயிருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் 2 பேரும் படுக்க போறாங்க. நடு ராத்திரியில அவனுக்கு மறுபடியும் கால் வருது. பிரேம் கண்ணை திறந்து பாக்குறான். ட்ரிங் 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 அந்த சவுண்ட் கேட்ட உடனே பயத்துல கண்ணை மூடி படுத்துறான். ரிங் ஆகி போன் ஸ்டாப் ஆகுது. யாருமே கால் பண்ண கூடாதுன்னு அந்த ரிசீவரை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பிரேம் படுக்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிசீவர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா பிரேம் கிட்ட போகுது. யாரோ சிரிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே 2 பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சீங்களா? நீங்க வரலனா நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. நீ ஏன் இடத்துக்கு வந்திருந்தீனா நீ மட்டும்தான் செத்திருப்ப. ஆனா இப்போ உன்னோட பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ண போற. எவ்வளவு நாளா நான் உன்னை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. உன்னை கொன்னாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். எல்லாருக்கும் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசி என்கிட்ட வர வச்சேன். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சுட்டு வராம இருந்துட்ட அப்படின்னு சொல்லி அது கழுத்து நெருக்கி பிரேம காத்துல மேல தூக்கிடுது. ஐயோ அவரை எது பண்ணாத, அவரை விட்டுரு. நான் யாரையும் விட போறது இல்ல. வேணாம், உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேணாம். என்ன பிரேம், நானும் உங்ககிட்ட இப்படிதானே வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன சும்மா விட்டீங்களா? பூஜா நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா பூஜா தான். கால் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன விட்டுருங்க நீ எவ்வளவு உங்ககிட்ட வேண்டுன. நீங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்க டார்ச்சரால நானு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன். பிரீத்தி அந்த பேய நிறுத்துறதுக்கு பேய் கிட்ட போறா. பேய் அவளை ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுறா. அப்ப அவ வீட்டுல இருக்கிற சாமி ரூம் கிட்ட போய் விழுறா. அந்த பேய் பிரேம ரொம்ப கட்டியா புடிச்சிட்டு இருந்தது. நீ இன்னைக்கு செத்த. ஆம்பளைங்கள மட்டும்தான் நான் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு ஆஃபர். உனக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக் தாண்டி. அந்த பேய் பிரேமோட கழுத்தை நறுக்கி சாகடிக்க பாக்குது. அப்ப பிரீத்தி அங்க இருக்கிற கங்கா ஜலம் எடுத்துட்டு வந்து பேய் மேல ஊத்துறா. ஏய், என் மேல என்ன ஊத்துன? நான் எரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு எரியுது. அந்த பேய் வலியில அழுதுட்டே அங்கிருந்து மாயம் ஆயிடுது. பிரேம் அவன் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பிரீத்தி கிட்ட மன்னிக்க சொல்லி கேக்குறான். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா சடனா ஒரு நாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. உங்க இரவுகளை இனிமையாக்கணுமா? இந்த ராத்திரி உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கணுமா? அப்போ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. MBBS முடிச்ச உடனே அபினாஷோட முதல் போஸ்டிங் மதுப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு, ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன்.
என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது, அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும் போது அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அவினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க, என்ன என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது, அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெய குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யார் அங்க? சார், நான் தான், கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூம்குள்ள பாக்குறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டுல செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாம். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்ளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சிடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னதை உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்டுல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது. அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. வாமா, என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க.